ஆ. ஆ. ஓகே ஃபைன். இப்ப வந்து இதுல என்னது? ஆ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் டிபார்ட்மெண்டல் ட்ரேடிங்ல டெபிட்ல வரும். ஓகேவா? எனக்கு வந்து சில எக்ஸ்பென்சஸ் வந்து இப்ப ரெண்ட் இருக்கு. நான் ஹெச்ஆர் அந்த பெரிய இடத்த வந்து ஹெச்ஆர் கொஞ்சம் ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. ஓகே. சிலத வந்து குவாலிட்டி ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. சிலது ஆட்டோமேஷன் டீம் ஆக்குபை பண்ணிக்கிறாங்கன்னா, அப்ப நான் வந்து அந்த ரெண்ட்ட வந்து ஆ குவாலிட்டி இஸ் டூ ஹெச்ஆர், இஸ் டூ ஆட்டோமேஷன், இஸ் டூ பர்ச்சேசஸ், இஸ் டூ ரெவென்யூ அப்படிதான் நான் பிரிக்கணும் இல்லையா? அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த ரென்ட்ன்றது வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். அத நான் வந்து பிரிச்சு அலோகேட் பண்ணி அலோகேட் பண்ணி ஒவ்வொரு டிபார்ட்மென்ட்க்கும் பிரிச்சு பிரிச்சு குடுக்கறது தான் அப்போர்ஷன்மென்ட்ன்னு சொல்லுவாங்க. அப்போர்ஷன்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா பத்மா? இந்த இப்போ நம்மளது வந்து இப்போ ஆர்எம்சி வந்து ரெண்ட் பில்டிங் தானே கரெக்ட்டா? ஆ. அது அக்கவுண்ட்ஸ் போடம்போது, ரென்ட்ன்னு போடம்போது மொத்த பில்டிங்க்கு போட மாட்டாங்க. ஹெச்ஆர் தனியா, அப்புறம் வந்து குவாலிட்டி டீமு, ஐடி டீமு. ஸோ இவங்களா அந்த இவங்க இருக்கிற ஸ்பேஸ்லாம் தானே மொத்தமா ரென்ட் கான்ட்ரிபியூட்டர். அப்போ அவங்க ரென்ட்க்கு வந்து பிரிக்கும்போது, அக்கவுண்ட்ஸ்ல பிரிக்கும்போது, அந்த வேல்யூ பிரிப்பாங்க. மொத்தமா ஆர்எம்சி ரென்ட்ன்னு போட மாட்டாங்க. ரென்ட்ன்னு போட்டு ஹெச்ஆர், குவாலிட்டி, ஆட்டோமேஷன் அப்படின்னு ஒரு சப்டிவிஷன் போட்டு 1:2:4:5:6 ரேஷியோன்னு பிரிச்சு, அந்த அமௌண்ட்ட அந்தந்த டீம்ல காஸ்ட் ஆஃப் ஈச் டிபார்ட்மெண்ட்ன்னு போடுவாங்க. புரியுதா? இப்ப லைட்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லைட்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குன்னா, ஹெச்ஆர் டீம்ல எவ்ளோ ஆம் இல்ல எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணாங்க. அப்ப மொத்த எலக்ட்ரிசிட்டி ஆஃப் தி ஆர்கனைசேஷன் ஒரு அமௌண்ட் வந்தாலும், அக்கார்டிங் டூ எலக்ட்ரிசிட்டி கன்சம்ப்ஷன் ஒவ்வொரு டீமுக்கும் பிரிச்சு பண்ணுவாங்கல்ல. அப்ப அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ தான் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ வந்து ஒரு காமன் அ ப இண்டிகேட்டர் வச்சு இப்ப ரென்ட்னா ஃப்ளோரிங் பேசிஸ்ல, பவர்னா வந்து ஆமா லைட் பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி, இல்ல வந்து டெப்ரிசியேஷனா மிஷினரி யூஸ்ட் இன் ஈச் டிபார்ட்மெண்ட். அந்த மாரி ஒரு செக்ரிகேஷன் இருக்கு. அத பேஸ் பண்ணி தான் பிரிப்பாங்கன்னு சொல்ல வரேன். ஓகே. இப்ப வந்து அ ஒரு ஆர்கனைசேஷன்ல 2 விதமான எக்ஸ்பென்சஸ் இருக்கும். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் டைரக்ட்டா எனக்கு இந்த டிபார்ட்மென்ட்க்கு தான் இருந்தா டைரக்ட்டா அலோகேட் பண்ணிடுவாங்க. இப்ப இந்த மாரி ரெண்ட் எல்லாம் காமனான விஷயம். அப்பன்னா அந்தந்த டிபார்ட்மென்ட் கான்ட்ரிபியூஷன் எடுத்துட்டு இருக்கும்போது, ரேஷியோல பிரிப்பாங்க. அதுக்கு ஒரு இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்கு. அதான் இப்ப என்னன்னு படிக்க போறோம். இப்ப பாருங்க. இப்ப கமிஷன் டூ பர்ச்சேசஸ்லாம் பர்ச்சேசஸ் பேஸ் பண்ணி பிரிக்கணும். ஓகே. செல்லிங் எக்ஸ்பென்சஸ்லாம் சேல்ஸ் பேஸ் பண்ணி பிரிக்கணும். டெப்ரிசியேஷன், இன்சூரன்ஸ், ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டனன்ஸ்லாம் வேல்யூ ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் பேஸ் பண்ணி பிரிக்கணும். ரெண்ட் அண்ட் ரேட்ஸ், இன்சூரன்ஸ், ஹீட்டிங்லாம் ஃப்ளோர் ஏரியா பேஸ் பண்ணி பிரிக்கிறோம். பவர் வந்து ஹார்ஸ் பவர் பேஸ் பண்ணி பிரிக்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி டிஸ்கவுண்ட் ரிசீவ்டா நெட் பர்ச்சேசஸ் பேஸ் பண்ணி பிரிக்கிறோம். சேல்ஸ் கமிஷனா நெட் சேல்ஸ் பேஸ் பண்ணி பிரிக்கிறோம். இதெல்லாம் பிரிக்கிறது. நீங்க இது மட்டும் எழுதிக்கோங்க. நான் சொல்றத எழுதிக்கோங்க. பேசிஸ் ஆஃப் அப்போர்ஷன்மென்ட்ன்னு எழுதிக்கோங்க ஹெட்டிங். ஸ்மால் நோட்ல எழுதிக்கோங்க பத்மா. பேசிஸ் ஆஃப் அப்போர்ஷன்மென்ட். 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 எழுதிட்டீங்களா? குட். நான் சொல்றதெல்லாம் அப்படியே லைனா எழுதிண்டே வாங்க. ஐட்டம் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் பேசிஸ் போட்டுக்கோங்க. ஐட்டம் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் பேசிஸ். கேரேஜ் இன்வெர்ட்ஸ் பர்ச்சேசஸ். இப்ப நான் சொல்லப் போறேன். ஒரு இந்த 10 மினிட்ஸ் கிளாஸ் நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா, டிபார்ட்மெண்டல் அக்கவுண்ட்ஸ்ல எந்த சம் வேணா நீங்க போட்டுறலாம். ஓகேவா? அவ்ளோ ஈஸி. கேரேஜ் இன்வெர்ட்ஸ் பர்ச்சேசஸ். ஓகேவா? ரெண்ட், ரேட்ஸ் அண்ட் டாக்ஸஸ், ஃப்ளோர் ஏரியா. ஃப்ளோர் ஏரியானா என்ன அர்த்தம் பத்மா? ஸ்கொயர் ஃபீட். நம்ம இப்போ காமாட்சி ஹாஸ்பிட்டல் கிட்ட இருக்கிற இது வந்து ஓன் பில்டிங் இல்லையா? எவ்வளவு ஃப்ளோர் ஏரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஓவராலா? ப்ளீஸா? ஓ! ஓகே, ஓகே. அப்போ ஃப்ளோர் ஏரியா எவ்வளோ இருக்கும் பத்மா அப்ராக்ஸிமேட்லி?
7,000, 8,000. ஓகே. எவ்வளோ ஃப்ளோர் இருக்கு? 14 ஃப்ளோர்ஸ். ஸோ ப்ராபப்ளி ஒரு ஃப்ளோர்லும் 7,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கலாம். அந்த மாரி சொல்றீங்க. கரெக்ட்டா? அப்படி இருக்கும்ல. இப்ப அதுக்கு வந்து மொத்தமா வந்து அவங்க வந்து 4 லேக்ஸ் ரெண்ட் பே பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 4 லேக்ஸ ஃப்ளோர் ஏரியானா என்ன? இப்ப நீங்க 10,000 ஸ்கொயர் ஃபீட் சொல்றீங்களா? அந்த 10,000 ஸ்கொயர் ஃபீட்ல ஹெச்ஆர், பர்ச்சேஸஸ், ரெவென்யூ அந்த மாரி ரேஷியோ பிரிச்சுருவாங்க. 4:3:2, 7:9:2 அந்த மாரி பிரிச்சுருவாங்க. அப்போ ரெண்ட் அண்ட் ரேட்ஸ் அந்த ரேஷியோல தான் ஒருத்தருக்கா பிரிச்சு குடுப்பாங்க. இப்ப எக்ஸ்ன்றது ஷெல் எடுத்துட்டீங்கன்னா ஹெச்ஆர், ஒய்ன்றது வந்து என்ன சொல்றது? ரெவென்யூ, இசட்ன்றது பர்ச்சேஸஸ் அந்த மாரி பிரிச்சு குடுத்துருவாங்க. புரியுதா? சூப்பர். வேஜஸ்ன்றது நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் எழுதிக்கோங்க. ம். சூப்பர். கேரேஜ் அவுட்வர்ட் சேல்ஸ். டிஸ்கவுண்ட் அலோவ்ட் சேல்ஸ். மொத்தமாவே இதான் பத்மா. இந்த ஃபுல் சாப்டருமே இதான். இந்த அலோகேஷன்லாம் எப்படி பிரிச்சு ரேஷியோ போட போறது தான் இந்த சாப்டரே. ஓகே. எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ், எலக்ட்ரிசிட்டி கன்சியூம்டு, அட்வர்டைஸ்மென்ட், சேல்ஸ். நீங்க எவ்வளவு சேல்ஸ் பண்றீங்களோ அது பேஸ் பண்ணி தான் அட்வர்டைஸ்மென்ட் பிரியும். ஓகே. என்னம்மா? எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்ஸ், எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. அந்த ஒவ்வொரு டிபார்ட்மென்ட்டுக்கும் மீட்டர் போட்டிருப்பாங்கல்ல பத்மா. இப்ப அதான் எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ் பேசிஸ் வந்து எலக்ட்ரிசிட்டி அந்த சார்ஜஸ். எலக்ட்ரிசிட்டி கன்சம்ப்ஷன் எவ்வளோ யூனிட்ஸ் யூஸ் பண்றீங்கன்றத பொறுத்து. அதாவது இது ஐட்டம் ஆஃப் எக்ஸ்பென்ஸ், இது அதோட பேசிஸ். எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ், எலக்ட்ரிசிட்டி கன்சியூம்டு. அட்வர்டைஸ்மென்ட் வந்து சேல்ஸ். சேல்ஸ். டெப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர் வந்து ஃபர்னிச்சர். இப்ப டெப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர். ஆ கரெக்ட். டெப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர் வந்து வேல்யூ ஆஃப் ஃபர்னிச்சர். அப்புறம் எம்ப்ளாயி வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ், நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ். ஆ. ம். இல்ல வெல்ஃபேர் எம்ப்ளாயி வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ வந்து நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் பேஸ் பண்ணி பிரிப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆ. டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் பர்ச்சேஸஸ். பர்ச்சேஸ். நெக்ஸ்ட் பாருங்க. இது முடிச்சுட்டு இது இது எழுதிட்டீங்களா? குட். இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதிக்கோங்க பத்மா. Unrealized profit refers to the profit booked by the transfer department out of internal department. இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதிக்கோங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் refers to the profit booked by the transfer department out of the interdepartmental transfers. எழுதிட்டீங்களா?
as per the concept of prudence, இதுவும் MCQல வரும். As per the concept of prudence, unrealized profit is needs to be adjusted. Prudence. Unrealized profit needs to be adjusted. Hence, provision for unrealized profit is maintained both on closing as well as on subsequent opening stock. Mm. Hence, provision for unrealized profit is maintained both on closing stock as well as on the subsequent opening stock. Maintained both on closing stock as well as on the subsequent opening stock. சூப்பர். இப்ப எழுதிக்கோங்க. Gross profit ratio is equal to எழுதிக்கோங்க formula. Gross profit by sales into 100. Gross profit by sales into 100. By sales into sales. ஓகேவா? ஃபைனலா ஒண்ணு எழுதிக்கோங்க பத்மா. reconciliation of profits ன்னு போட்டுக்கோங்க. இதான். இதுதான் உங்களோட ஃபைனலா நீங்க எழுதிக்க போறது டிபார்ட்மெண்ட் அக்கவுண்ட்ஸ்ல. ஃபார்முலா. gross profit of the company is equal to பத்மா இங்க பாருங்க எக்ஸ் ஒய் இசட் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸோட கிராஸ் ப்ராஃபிட் இருக்கு. இப்போ உங்களோட கம்பெனியோட கிராஸ் ப்ராஃபிட்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கம்பெனியோட இண்டிவிஜுவல் டிபார்ட்மெண்டல் கிராஸ் ப்ராஃபிட் உங்ககிட்ட கையில இருக்கு. ஏ டிபார்ட்மெண்ட் கிராஸ் ப்ராஃபிட், பி டிபார்ட்மெண்டோட கிராஸ் ப்ராஃபிட், சி டிபார்ட்மெண்டோட கிராஸ் ப்ராஃபிட் கையில இருக்கு. அப்போ என்டையர் கம்பெனியோட கிராஸ் ப்ராஃபிட் வேணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இருங்க, நான் இப்படி கேக்குறேன். இல்ல இது நீங்க ஆக்சுவலா ஈஸியா ஆன்சர் பண்ணிடுவீங்க. கொஸ்டின் உங்களுக்கு புரியல. இங்க பாருங்க பத்மா. ஏ டிபார்ட்மெண்ட், பி டிபார்ட்மெண்ட், சி டிபார்ட்மெண்ட். ஏ டிபார்ட்மெண்டோட கிராஸ் ப்ராஃபிட் 40, இது 60, இது 17 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து பத்மா இன்கார்பரேஷன்ஸ். அப்போ பத்மா இன்கார்பரேஷன்ஸோட கிராஸ் ப்ராஃபிட்னா எவ்வளவு? எவ்வளவு வரும்? ஆ, அதான். இதுல மைனஸ் அந்த அன்ரியலைஸ்டு ஸ்டாக்குக்கு இம்பாக்ட் கொடுக்கணும், அவ்வளவுதான். ஓகேவா பத்மா? அதான் இந்த ஃபார்முலா. கிராஸ் ப்ராஃபிட் ஆஃப் த கம்பெனி இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் எக்ஸ் பிளஸ் ப்ராஃபிட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஒய் மைனஸ் அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் இன் அன்சோல்டு ஸ்டாக். எழுதிக்கோங்க. ஆ 509. இதோ இது பத்மா.
ம். குட். அவ்வளவுதான் பத்மா. இப்ப சம் போலாமா? ம். ம். So illustration 40. So first sum பத்மா. நான் 4 டைம்ஸ் வந்திருக்கு பத்மா அந்த சம்ம. டைப் 1 ப்ராப்ளம். இந்த சம் படிங்க. மேல மட்டும் படிங்க. ஓப்பனிங் ஸ்டாக்லாம் வேண்டாம். மிஸ் யூனிக் இஸ் a ம். 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 இப்ப பாருங்க. ஆ. ம். சொல்லுங்க, சொல்லுங்க. இப்ப பாருங்க பத்மா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க? டிபார்ட்மெண்டல் ட்ரேடிங், மிஸ்ஸஸ் யூனிக், டிபார்ட்மெண்டல் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கவுண்ட். இப்ப நீங்க வந்து அப்சர்வ் பண்ணிக்கோங்கண்ணா. ஈஸியா இருக்கும். எக்ஸ் பர்டிகுலர்ஸ் XYZ, பர்டிகுலர்ஸ் XYZ. ஓகே பத்மா? ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்டாக் 72,000, 48,000, 40,000. ஃபர்னிச்சர் வந்து பேலன்ஸ் ஷீட் ஐட்டம். ஃபர்ஸ்ட் நீங்க இதெல்லாம் என்ன ஐட்டம்ஸ்ன்னு ஃபர்ஸ்ட் அசஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அத உங்களுக்கு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் இது பேலன்ஸ் ஷீட்டா, P&L அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1. அதுக்கப்புறம் நம்ம அட்ஜஸ்ட்மென்ட்ஸ்லாம் போலாம். நீங்க என்ன பண்ணுங்க, ஹை லெவல்ல இப்ப நீங்க சொல்லப் போறீங்க. ஓப்பனிங் ஸ்டாக் எங்க வரும் பத்மா? சொல்லுங்க. வெரி குட். சூப்பர். ஃபர்னிச்சர் எங்க வரும்? இல்ல. ஃபர்னிச்சர் வந்து பேலன்ஸ் ஷீட்ல வரும். அதனால இங்க வரவே வராது. எடுத்துக்க மாட்டோம். பர்ச்சேஸஸ் எங்க வரும்? ஃபார்மேட் பாத்துக்கோங்க. இப்ப நீங்க ஃபார்மேட் எழுதினீங்கல்ல, அந்த ஃபார்மேட்ட கையில வச்சுக்கோங்க. ஆ. எது பர்ச்சேஸஸா? நீங்க எதுல போட்டிருக்கீங்க? ஃபார்மேட் பாருங்க. பர்ச்சேஸஸ் எதுல போட்டிருக்கீங்க? ஆ. அது பார்த்து சொல்லுங்க பத்மா. டெபிட். எதுல போட்டிருக்கீங்க? டெபிட் எதுல? ட்ரேடிங்ல. கரெக்ட்டா? சேல்ஸ் ட்ரேடிங். க்ளோசிங் ஸ்டாக் சன்ட்ரி டெப்டார்ஸ் அசெட் வராது என்ன? ட்ரேடிங்லயும் வராது, P&Lயும் வராது. இப்போ ஃப்ளோர் ஆக்குபைட், நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ்லாம் இதெல்லாம் என்னன்னா டிசைடிங் ஃபேக்டர். பேசிஸ் ஆஃப் அப்போர்ஷன்மென்ட் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம். ஓகேவா? இப்ப ஃப்ளோர் ஏரியா எது பேஸ் பண்ணி பிரிக்கணும் அப்படின்னா ரெண்ட் அண்ட் ரேட்ஸ். ஆமா. அதாவது 15,000 அவன் குடுத்துருக்கான் இல்லையா? இத வந்து பிரிக்கிறது வந்து ஃப்ளோர் ஏரியா. சரியா? கேரேஜ் அண்ட் வர்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம எத வச்சு பிரிச்சிருக்கோம்? சொல்லுங்க. அதுல ஃபார்மேட்ல எழுதியிருப்போமே. வெரி குட். கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் அப்போ 6,000ன்றது 264 is to 176 is to 88 அப்படி பிரிக்கணும். புரியுதா? ம். is to 176 is to 88 அந்த ரேஷியோல பிரிக்கணும். அதான் இதுதான் அந்த ரேஷியோ. 264 is to 176 is to 88 அந்த இதுதான் ரேஷியோன்னு சொல்றேன் நான். 264 is to 176 is to 88 இந்த ரேஷியோல தான் பிரிக்கணும்.
நெக்ஸ்ட்னா இதோ இங்க பர்ச்சேசஸ் இதோ இருக்கே. இங்க பர்ச்சேசஸ் பேஸ் பண்ணி தானே பிரிக்கணும் பத்மா இன்வெர்ட்ஸ். அப்போ பர்ச்சேசஸோட ரேஷியோ என்ன? 264:176:88. இந்த ரேஷியோல தான் நம்ம கேரேஜ் இன்வெர்ட்ஸ பிரிக்கணும். புரியுதா? ஆ. அவுட்வர்ட்ஸ் எப்படி பிரிப்பீங்க? இன்வெர்ட்ஸ்னா என்ன? அவுட்வர்ட்ஸ்னா என்ன பத்மா? கேரேஜ் இன்வெர்ட்ஸ்னா என்ன அர்த்தம்னா, நான் புரொடக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரா மெட்டீரியல் வாங்குவேன்ல சப்ளையர் கிட்ட இருந்து. வாங்குற ரா மெட்டீரியல் சப்ளையர் கிட்ட இருந்து வாங்குற ரா மெட்டீரியலுக்கு அவங்க கிட்ட சொல்லுவேன். நீ எனக்கு அந்த லாரிலாம் போட்டு அனுப்பிச்சு விட்டுற என்னோட கோடவுனுக்குன்னு சொல்லுவேன். ஸோ சப்ளையர் சைட்ல இருந்து என்னோட சைட்டுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எக்ஸ்பென்சஸ் வருது இல்லையா? அதுதான் கேரேஜ் இன்வெர்ட்ஸ். சரியா? கேரேஜ் அவுட்வர்ட்ஸ்னா என்ன அர்த்தம்னா, ஃபினிஷ் ப்ராடக்ட் எடுத்து என்னோட கோடவுன்ல இருந்து கஸ்டமர் கோடவுனுக்கு வந்து நான் அனுப்பிச்சு விடுறேன் இல்லையா? அது கேரேஜ் அவுட்வர்ட்ஸ். புரியுதா? அதனால தான் கேரேஜ் இன்வெர்ட்ஸ பர்ச்சேசஸ் பேஸ் பண்ணி பிரிக்கிறோம். கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் எத பேஸ் பண்ணி பிரிக்கிறோம்? சொல்லுங்க. எஸ், கரெக்ட். கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் வந்து சேல்ஸ் பேஸ் பண்ணி பிரிக்கணும். ஓகேவா? குட். இப்போ வந்து டிஸ்கவுண்ட் அலோட் எது பேஸ் பண்ணி பிரிக்கிறோம்? ஃபார்மேட் நோட் பார்த்துட்டு சொல்லுங்க. இதோ இங்க இருக்கு. சேல்ஸ். ஓகேவா? அட்வர்டைஸ்மென்ட் அட்வர்டைஸ்மென்ட் எது பேஸ் பண்ணி பிரிக்கணும்? குட். வேஜஸ். தோ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு பர்ச்சேஸ். Purchases. Employee welfare expenses. Good. Rent and rates. Good. Electricity charges. So 6,000 la 6 is to 4 is to 2 பிரிச்சுட்டு amount சொல்லுங்க. Electricity charges க்கு 6,000 இல்ல. So electricity consumed வந்து X. So 6 is to 4 is to 2 ratio பிரிக்கணும். கரெக்டா? So இப்போ வந்து X க்கு அப்ப எவ்வளவு வரும்? Y க்கு எவ்வளவு வரும்? Z க்கு எவ்வளவு வரும்? சொல்லுங்க பார்க்கலாம். 6 is to 4 is to 2. இங்க பாருங்க பத்மா 6,000 மொத்த வேல்யூ 6 plus 4 plus 10 10 plus 2 12 ah. So 6,000 into 6 divided by 12. So எவ்வளோ 1 by 2 போட்டா 3,000. Okay. அதே மாதிரி 4 proportion என்ன 6,000 into 4 by 12. So 3,000 6,000 into புரியுதா பத்மா 4 divided by 12 பத்மா புரியுதா
இது எதுக்கு பண்றோமா? இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்குல்ல பத்மா. இதெல்லாம் எக்ஸ்பென்சஸ்ல பத்மா. இதெல்லாம் காமன் எக்ஸ்பென்சஸ். ஸோ காமன் எக்ஸ்பென்சஸ்ல என்னால ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு மொத்தமா நான் வந்து அலைன் பண்ண முடியாது இல்லையா? அதனால இந்த காமன் எக்ஸ்பென்சஸ 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு பேஸ் பண்ணி நான் வந்து பிரிச்சு குடுக்கறதுக்காக இந்த அப்போர்ஷன்மென்ட் பண்றோம். அதாவது இப்போ சேல்ஸ்க்கு எக்ஸ் 3,60,000 கிளியரா சொல்ட்டாங்க. ஆனா இதெல்லாமும் எக்ஸ்பென்சஸ் இன்கர் ஆயிருக்கு. கேரேஜ் இன்வெர்ட்ஸ், டிஸ்கவுண்ட் அலோவ்ட்லாம் இன்கர் ஆயிருக்கு. ஆனா கேரேஜ் இன்வெர்ட்ஸ்க்கு மொத்தமா 6,000 குடுத்துட்டாங்க. ஆனா 6,000 எக்ஸுக்கா, ஒய்க்கா, இசட்கான்னு நம்மளுக்கு தெரியாது. கரெக்ட்டா? ஆனா அந்த 6,000ன்றது மொத்தம் அ என்ன சொல்லலாம்? பர்ச்சேஸஸ் பேஸ் பண்ணி இந்த 6,000 நம்ம பண்ணலாம். அப்டின்னா என்ன அர்த்தம்? எக்ஸுக்கும் அ அப் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான் ரா மெட்டீரியல். ஒய்யும் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான். இசடும் ரா மெட்டீரியல். அப்போ இந்த லாரிலேருந்து லாரிக்குன்னு குடுத்தது ரூ. 6,000. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஓகே எக்ஸுக்கும் ரா மெட்டீரியல் வந்திருக்கு. ஒய்க்கும் ரா மெட்டீரியல் அப்ப ஒரே லாரியில வந்திருக்கு. அப்ப 264:176 இந்த ரேஷியோல பிரிச்சு நம்ம 6,000 பிரிச்சு ஒவ்வொரு டிபார்ட்மென்ட்க்கா குடுக்குறோம். அந்த மாரி தான் இந்த எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸும். மொத்தமா எனக்கு ரூ. 6,000 பில் வந்திருக்கு. ஆனா எந்த டிபார்ட்மெண்ட்ன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு எலக்ட்ரிசிட்டி கன்சியூம்டா 600 யூனிட் வந்து எக்ஸ் கன்சியூம் பண்ணியிருக்கான். 400 யூனிட் ஒய் கன்சியூம் பண்ணியிருக்கான். 200 மீட்டர் ரீடிங்ல இருந்து எடுத்திருக்காங்க. அப்பன்னா என்ன அர்த்தம்? இந்த ரூ. 6,000ன்றது 600 யூனிட்டுக்குன்னா அ அ ரூ. 6,000 எவ்வளோ போகும்? 40 யூனிட்டுக்கு இந்த ரூ. 6,000லேருந்து எவ்வளோ அமௌண்ட் போகும்? 30 யூனிட்டுக்கு ரூ. 6,000லேருந்து எவ்வளோ அமௌண்ட் போகும்? அததான் 6:4:2 ரேஷியோவா நம்ம பிரிச்சு 6,000க்கு நம்ம வந்து பண்றோம். ஸோ 3,000 is to 2,000 is to 1,000. புரியுதா பத்மா? திருப்பி சொல்லட்டுமா? உங்களுக்கு என்ன எக்ஸாக்ட்டா புரியல சொல்லுங்க. அந்த பாயிண்ட்லயும் சொல்லி தரேன். இதெல்லாம் புரிஞ்சுதா? ஓப்பனிங் ஸ்டாக் பர்ச்சேஸஸ். ஓகே. இது என்ன புரியல? என்ன பாயிண்ட் புரியல? ம். பத்மா நீங்க ஒரு டல்லா ஃபீல் பண்ணீங்கன்னா எழுந்து நின்னுக்கோங்க. ஓகேவா? தண்ணி ஏதாவது குடிச்சிட்டு வாங்க. டல்லா ஃபீல் பண்ணீங்கன்னா. ம். 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 இல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க. இல்ல ஏதாவது ரெஜுவினேட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு வாங்க. போங்க. ம். 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 கேக்குதுமா. கேக்குது. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எதுவும் இல்ல பத்மா. 0.
வேஜஸ் இருக்கா? இல்ல 0. அப்ப நீங்க க்ளோசிங் ஸ்டாக் இருக்கா? எவ்ளோ? அவ்வளவுதான். சோ இது என்ன வரும் ஆன்சர்? 2 கிராஸ் ப்ராஃபிட். இதுக்கு 3 மார்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 14 மார்க் சம்ல இதுக்கு ஆ, ஆ. ம். ஆ ஃப்ளோர் ஏரியா. இதெல்லாம் வந்து அந்த பேசிக் டிட்டர்மினன்ட்ஸ் ஃபார் அப்போர்ஷன்மென்ட் பத்மா. அதாவது நீங்க கீழ எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்குல்ல, லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் நெறைய இருக்கே. எங்க போறதுன்னு தெரியாம தவிச்சுன்னு இருக்குல்ல இந்த எக்ஸ்பென்சஸ்லாம். அந்த தவிக்கிற எக்ஸ்பென்சஸ்க்கு ஆன்சர் தான் இல்ல இப்படி பிரி, இப்படி பிரி, இப்படி பிரின்னு சொல்றது. பேஸ். ஆமா, ஆமா. ஏன்னா, ஒரு பெரிய ரெண்ட் இருக்கு. நம்மளோட இதுவே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 10,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு டிபார்ட்மெண்டா P&L ரெடி பண்ணுவாங்க. ஓகேவா? டிபார்ட்மெண்ட் P&L சொல்லுவாங்க. குவாலிட்டி அவன் டிபார்ட்மெண்ட் ஏன் டிபார்ட்மெண்டா ஏன் வந்து P&L ரெடி பண்றாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரஃப் கெஸ். கரெக்ட். ஒரே நிமிஷம் பத்மா. எல்லாம் ஃபாஸ்ட்டா இது. ஆ. இப்போ 3 லாக் இப்போ வந்து இதுக்கு கிராஸ் ப்ராஃபிட் எப்படியா கண்டுபிடிப்பீங்க பத்மா? 4,50,000 மைனஸ் 3,36,000 கரெக்டா பத்மா? So 4,50,000 minus 3,36,000. So 1,14,000. கேரேஜ் இன்வெர்ட்ஸ் இருக்குல்ல மறந்துட்ட பாத்தீங்களா? கேரேஜ் இன்வெர்ட்ஸ் போடணும் பத்மா இங்க. 2 கேரேஜ் இன்வெர்ட்ஸ் எவ்வளவு அமௌண்ட் வருது பத்மா? ஆ கேரேஜ் இன்வெர்ட்ஸ்க்கு என்ன பேசிஸ் ஆஃப் அப்போர்ஷன்மென்ட்? கவர்மெண்ட் நோட்ல எழுதிருப்பீங்களே. என்ன அப்போர்ஷன்மென்ட்? பேசிஸ் ஆஃப் ஆ பேசிஸ் ஆஃப் பர்ச்சேசஸ். கேரேஜ் இன்வெர்ட்ஸ் டோட்டலா எவ்வளோ? ஆ சோ கேரேஜ் இன்வெர்ட்ஸா? இல்ல. கேரேஜ் இன்வெர்ட்ஸ் 6,000 தாம்மா. 6,000 இன்டு பர்ச்சேசஸ் வந்து 264 அப்ப 264 டிவைடட் பை இதோட டோட்டல் என்ன வருது? கால்குலேட் எடுத்துக்கோங்க. 264 பிளஸ் 176 பிளஸ் 88 எடுத்துக்கோங்க. போடுங்க. பிளஸ் 176 176 பிளஸ் 88 528 வருதா பத்மா? மொத்தமாவா? இதான் வருதா? இப்ப என்ன பண்றோம் நம்ப? கேரேஜ் இன்வெர்ட்ஸ்ன்றது 1 நம்பர். ஓகே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் கேரேஜ் இன்வெர்ட்ஸ் பர்ச்சேசஸ்ல பிரிக்கிறான்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரா மெட்டீரியலுக்கு சப்ளையர் கிட்ட இருந்து ரா மெட்டீரியல் வரணும் உங்களுக்கு. பெரிய லாரி கம்பெனின்றது ஒரு கம்பெனி தானே. 3 டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் 4 டிபார்ட்மெண்ட் ஆனாலும் உங்க கம்பெனி தான். பத்மா இன்கார்ப்பரேஷன் தான். ரா மெட்டீரியல் என்ன பண்றீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது
₹2,64,000 எக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும், ₹1,76,000 ஒய் டிபார்ட்மெண்ட்டுக்கும், ₹88,000 இசட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் பண்றீங்களா? அப்போ உங்களுக்கு அத தூக்கின்னு வர லாரியோட காஸ்ட் 1 நம்பரா அவன் சொல்றான். கேரேஜுக்கு மொத்தமா எனக்கு நீ ₹6,000 குடுத்துருப்பா. உன் மெட்டீரியல்லாம் நான் எடுத்துன்னு வந்துர்றேன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்போர்ட் ஆள் சொல்றான். நீங்களும் பத்மா கார்ப்பரேஷனும் ஓகேன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க அத எக்ஸ் டிபார்ட்மென்ட்க்கு மட்டும் நான் அலைன் பண்ண முடியுமா? ₹6,000 பண்ண முடியாது. கரெக்ட்டா? ஒய்க்கு மட்டும் பண்ண முடியுமா? இல்ல எக்ஸ் அண்ட் ஒய்க்கு பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? நீங்க எந்தெந்த டிபார்ட்மென்ட்க்கு எவ்வளவு வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அதுல உள்ள வருதோ, அந்த வேல்யூ பேஸ் பண்ணி பிரிக்கணும். அதான் இங்க பண்ணியிருக்கான். புரியுதா? புரியுதா பத்மா? ப்ரொபோர்ஷனேட்டா ஆமா. அதாவது 6,000 இன்டூ எக்ஸ் ஓடது வந்து 264 டிவைடட் பை நீங்க என்ன சொன்னீங்க? ம். அவ்வளவுதான். 3000 சூப்பர். பத்மா. அவ்வளவுதான் பத்மா. வெரி குட் பத்மா. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. சூப்பரா புரிஞ்சுக்கிறீங்க பத்மா. ஆசம். சி பேசிஸ் ஆஃப் அப்போர்ஷன்மென்ட். இத மாரி தான். ஆ கரெக்ட். இப்ப பத்மா இன்கார்ப்பரேஷன்ல 6 டிபார்ட்மென்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 6 டிபார்ட்மென்ட் இருக்குன்னா, அப்ப அந்த 6 டிபார்ட்மென்ட்க்கும் நீங்க ரா மெட்டீரியல் வாங்கியிருப்பீங்களா? அப்ப அந்த 6 டிபார்ட்மென்ட்டோட ரா மெட்டீரியல் காஸ்ட் பிரிச்சு போடணும். இங்க 3 குடுத்துருக்கான். உங்களோட ரொம்ப நல்ல டைமா 7 டிபார்ட்மென்ட் வரும். கொஸ்டின் பேப்பர்லன்னு வச்சுக்கோங்க. ஏன் நல்ல டைம் 6 டிபார்ட்மென்ட் வருதுன்னா, நான் 6 இதுல வந்து பெருசா என்ன வொர்க்கிங் நீங்க நெனைக்கிறீங்க? ஒண்ணுமே கிடையாது பத்மா. அத அப்படியே பிரிச்சு போட போறோம். அவ்வளவுதான். இதுக்கு உங்களுக்கு 7 மார்க்ஸ். ஆனா என்ன தெரியுமா பத்மா? இதுல பிரிச்சு போடுறத கரெக்ட்டா போடணும். இப்ப இவன் 6,000 பத்மா. இப்போ ஒய்க்கு வந்து இதே கேரேஜ் இது என்ன 6,000 இன்டூ ஆ சூப்பர் பத்மா. அப்ப இவன் 2 பேரும் 5,000 வந்துட்டான். அவன் ₹1,000 அவ்வளவுதான். ஓகேவா பத்மா? 3வது தெரிஞ்சிரும்ல. சோ, அப்போ எல்லாம் கூட்டி கழிச்சு கணக்கு சரியா பார்க்கும்போது கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ? 1,11,000 அவ்வளவுதான் பத்மா. சூப்பரா பத்மா? சூப்பர். இப்ப பி&எல் நீங்க போடுறீங்களா? என் கூடயே போடுறீங்களா? வாங்க. எல்லாத்தையும் மறந்துருங்க. ஆபீஸ்லாம் மறந்துருங்க. ஓ! சூப்பர், ஆ. ஓ! வெரி குட். சூப்பர், சூப்பர். சூப்பர் பத்மா. இப்ப பாருங்க பத்மா. பி&எல் இப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து போடலாம். இது இ இது இந்த ஒரு சம் இஸ் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 95% ஆஃப் ரெஸ்ட் ஆஃப் த சம்ஸ். ஓகேவா? அவ்வளவுதான். இனிமே நீங்க ஸ்லோவா பைனான்சியல் அக்கவுண்ட்ஸ்ல யூ ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் அ ஈஸி ஜோன், கம்ஃபர்டபிள் ஜோன் போறீங்க. ஆம். இப்ப பாருங்க அடுத்தது கேரேஜ் அவுட். இப்ப கிராஸ் ப்ராஃபிட் இங்க எடுத்துன்னு வந்துடலாம் பத்மா. ஓகே. ஆ. ம். நீங்க அந்த ஃபார்மேட் நோட் பாத்துக்கோங்க பத்மா. உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அத பக்கத்திலேயே வச்சுன்னு எல்லா சாப்டருக்கும் சம் போட்டீங்கன்னா கடகடன்னு போட்டுருவீங்க.
7993. கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் போட்டீங்களா பத்மா? போடுங்க. சரி, சரி, சரி. எதுக்கு நீங்க இப்ப பிரிக்கிறீங்க? நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் பேஸ் பண்ணி. 5:4:3 பத்மா. டுவெல். 5 டிவைடட் பை 12. ம், ம், ம். 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 1000 2000 போறேங்கடா. குட். குட். நிமிஷம் பத்மா. வீனஸ். வீனஸ் இது ஓப்பன் ஆயிட்டு. ஒரு நிமிஷம். அப்பா 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 ரிமோட் கம்மி பண்ணுங்களேன்.
Good. Sales வந்து 4:3:2. 5,400 into into பத்மா நீங்க அவ்வளவு கஷ்டப்பட வேணாம் பத்மா. அத 4:3:2 கூட பிரிச்சுக்கலாம். சேல்ஸ் இருக்குல்ல, 36 27 18 இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு 6 டேபிள்ல போகும்ல. சாரி, 3 டேபிள்ல போகும்ல. 12 is to 9 is to 6. 12 is to 9 is to 6. அந்த மாதிரி கூட ரெடியூசிங் ஃபங்க்ஷன் கூட பண்ணிக்கலாம். அசட் சூப்பர். அதான் அந்த அசட் கொடுத்துருந்தாங்களே அது. ம். டிப்ரிசியேஷனோட டோட்டல் டிப்ரிசியேஷனோட டோட்டல் வந்து ஃபர்னிச்சரோட டோட்டல் வேல்யூ வந்து 2000 கரெக்டா? 2000 டெப்ரிசியேஷனோட ஃபுல் வேல்யூ 2000. இப்ப ஃபர்னிச்சர் வந்து 4:4:2 இல்லையா? நீங்க அவ்ளோ கஷ்டமா போகாதீங்க பத்மா. சிம்பிளா அத பண்ணிக்கோங்க. இந்த 0 0 0 0 0லாம் 4 0 காமனா இருக்கு எல்லாத்துலயுமே. அதனால அந்த 4 0 வெளில எடுத்துருங்க. அப்ப 4:4:2 இங்க பாருங்க. 4:4:2 கரெக்டா? அப்ப என்ன பண்ணோம்? 2000 into 4. 4 plus 4 8. 8 plus 2 என்ன 10. So 10. So எவ்வளோ 800. அதான் 800. இல்ல இன்னும் கொஞ்சம் கூட நான் இதை ஈஸி பண்ணிக்கிறேன். 4:4:2 வந்து 2:2:1 கூட வச்சுக்கலாம். அப்ப என்ன வரும்? 800 into 2 divided by 5. ஐயோ சாரி. 800 into 2 plus 2 4. Sorry, 2000. 2000 into 2 by 5. 800. அப்படியும் பண்ணலாம் பத்மா. இல்ல reducing to smallest fraction பண்றேன். 4:4:2 நம்ம இன்னும் reducing to fraction எப்படி பண்ணா? common multiple of 2 போட்டா 2:2:1 வரும். முடிஞ்ச வரைக்கும் நீங்க அந்த zeros எல்லாம் எடுத்துட்டு காமனா எடுத்துட்டு எவ்வளவு reducing to simple fraction பண்ணிக்கிறீங்களோ அவ்வளவுக்குள்ள உங்களுக்கு calculation ஈஸியா இருக்கும்.
ம். நான் சொல்லி தரட்டுமா பத்மா? இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. மொத்தமா எம்ப்ளாயி வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு வருது? சூப்பர் பத்மா. இப்போ 4800 போட்டுக்கோங்க பத்மா. என்ன ரேஷியோல இப்ப நம்ம பிரிக்க போறோம்? நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் பேஸ் பண்ணி. நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ்னா 5:4:3 கரெக்ட்டா பத்மா? So 5:4:3. அப்போ 4800 into 5 divided by 5 plus 4 9 plus 3 12. 2000 பத்மா. புரியுதா பத்மா? So 4800. சரி. நீங்க நல்லா பண்றீங்க. நீங்க சூப்பரா பண்றீங்க பத்மா. நல்லா பண்றீங்க. 1600. இப்போ இவனையும் ஆட் பண்ணா 5000 மைனஸ் பண்ணா 1200. அவ்வளவுதான் பத்மா. மூணுத்துல 2 கடிச்சிருச்சுன்னா மைனஸ் பண்ணிடுங்க பத்மா. அந்த மூணாவதுக்கு கால்குலேஷன் போட வேண்டாம். ம். அப்படி பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். இது வரைக்கும் முடிச்சிட்டீங்கன்னா பத்மா? ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ். இது நான் சொல்லிக் கொடுக்குறேன் பத்மா. இப்போ 30,000 இருக்கா பத்மா? சண்டே டெட்டாஸ். இப்போ 30,000ல எவ்வளவு பத்மா சொல்றோம்? ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ். ஆ இப்ப 30,000ல 5% போட்டுக்கோங்க பத்மா. 1500 வரும். அது 20,000 5% 1000. 20,000ல 5% வந்து 1000. 3. கரெக்ட். சோ அதான் பத்மா. இது எல்லாமே இட்ஸ் a பார்ட் ஆஃப் P&L ஐட்டம் பத்மா. ரெண்ட் ரேட்ஸ், வேஜஸ். பத்மா ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு வேஜஸ் மட்டும் கொடுத்திருக்காங்கன்னா P&L வரும். டைரக்ட் வேஜஸ் கொடுத்திருக்காங்கன்னா ட்ரேடிங்ல வந்துரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா பத்மா? ம். சோ டிஸ்கவுண்ட் அலோவ்டு, எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ், அட்வர்டைஸ்மென்ட், டெப்ரிசியேஷன் எல்லாமே எக்ஸெப்டிங் ஃபார் டைரக்ட் வேஜஸ் எல்லாமே டெபிட் சைடு. அப்புறம் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வரும். இந்த ஜெனரல் P&L வரும். ஆமா டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட்ன்றது நம்மளுக்கு இன்கம் தானே. நம்மளுக்கு ஒரு பர்ச்சேசஸ் ரா மெட்டீரியல் வாங்கும்போதுப்பா நீ சூப்பர்ப்பா 10 நாள்ல கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை 2 நாளே ரிட்டர்ன் பண்ணிட்ட. அப்ப நீ வந்து உனக்கு நான் டிஸ்கவுண்ட் தரேன்னு சொல்லிட்டு கிரெடிட்டாரே நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கறது தான் டிஸ்கவுண்ட் ரிசீவ். ஸோ எக்ஸ் டிபார்ட்மெண்ட் மொத்தமா டிஸ்கவுண்ட். அதனால தான் அந்த பர்ச்சேசஸோட பிரிச்சிருப்போம் பத்மா. பிரிச்சு காமிக்கணுமா பத்மா உங்களுக்கு? ம் ம் கரெக்ட். ம் டிவைடட் பை இதோட டோட்டல். நீங்க 2,64,000 வச்சுக்காதீங்க. இந்த 0,0,0,0 எடுத்துருங்க. வெறும் 264 வச்சுக்கோங்க. 264 டிவைடட் பை 264 பிளஸ் 176 பிளஸ் 88. ஒரு நிமிஷம் இருங்க.
இங்க நான் போடுறேன். இங்க 264 ஸோ 264 plus 176 176 plus 88 டோட்டல் வந்து 528 பத்துமா கரெக்டா? இப்போ நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் ரசீடு எவ்வளோ இருக்குன்னா சம்ல 3600. அப்போ 3600 இன்டூ இங்க எவ்வளவு கொடுத்துருக்கான் அவன் வந்து பர்ச்சேசஸ் 264 264 டிவைடட் பை 528 அவ்வளவுதான் பத்மா. ஸோ 1800 எக்ஸ் லிமிடெட் 1800. அதே மாதிரி இதே 3600 இன்டூ 176 டிவைட் பை 528 1200. அதே மாதிரி இவன் வந்து 88 600. அதாவது நம்மளோட பேசிக் மேக்ஸ் தான் பத்மா இது. ஒரு 6 ஸ்டாண்டர்ட் 7 ஸ்டாண்டர்ட் ஒரு ரேஷியோ பிரிக்க மாட்டோம். 400 ருபீஸ் வந்து டிவைட் 400 இந்த ரேஷியோ ஆஃப் 1 அந்த அந்த கான்செப்ட் தான் அது. எந்த சைடுல இது எக்ஸ்பென்ஸா இன்கமா? எக்ஸ்பென்ஸ்னா டெபிட் சைடுல போடுங்க, இன்கம்னா கிரெடிட் சைடுல போடுங்கன்னு சொல்றது தான் இந்த ஐட்டம். ஓகேவா? ஓரளவுக்கு போட்டீங்களா இது? சூப்பர் 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 வெரி குட் வெரி குட் சூப்பர் பத்மா. கலக்கிட்டீங்க போங்க. சூப்பர் சூப்பர் வெரி குட். செமையா போட்டுறீங்க. நல்லா யோசிக்கிறீங்க. 58600 வந்துச்சா பத்மா? கொடுங்க கொடுங்க. ம் வைக்கி 700. சூப்பர். இப்போ அவ்வளவுதான் பத்மா. இதான் பத்மா. The entire departmental accounts வந்து ஆ ம். ம்ஹும். ஆமாமா இதெல்லாம் ஒன்றும் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ்லாம் கிடையாது பத்மா. யூ கேன் சூஸ் எனி ஆர்டர். பட் வாட் யூ ஹேவ் டு பி வெரி காஷியஸ் இஸ் வெதர் தட் இஸ் அ பார்ட் ஆஃப் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் ஆர் அ டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். அதுதான். இப்ப வேஜஸ் எங்கங்க? இல்ல இல்ல வொர்க்கிங் நோட் 1 பத்மா. அது வொர்க்கிங் நோட் 1 இதோ 1 வொர்க்கிங் நோட். இது பாருங்க W2னா வொர்க்கிங் நோட் 2. அதான் பத்மா. வேற எதுவும் இல்ல. ஓகே பத்மா. சூப்பர். இப்போ அடுத்த சம்மும் ரொம்ப ஈஸியா இருக்கும் பத்மா. இங்க பாருங்களேன். 2 டிபார்ட்மெண்ட் இருக்கு. ரா மெட்டீரியல் மேனுஃபேக்சரிங். ஓகேவா? finished goods are produced by the manufacturing department with raw material supplied by raw material department at selling. அதாவது மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரா மெட்டீரியல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்னா ரா மெட்டீரியல் டிபார்ட்மெண்ட்ல எல்லா ரா மெட்டீரியலும் வச்சிருக்காங்க. மேனுஃபேக்சரிங்னா ரா மெட்டீரியல் இருந்து எடுத்து மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. ஓகே பத்மா? இப்போ வந்து இங்கேருந்து ரா மெட்டீரியல் எடுத்துட்டு தான் மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. இப்போ அதே மாதிரி தான் பத்மா. அவன் வந்து க்ளோசிங் ஸ்டாக் இதுல ஒண்ணே ஒண்ணு என்ன சொல்றான்னா ஓப்பனிங் ஸ்டாக் சொல்லியிருக்கான் 1,20,20,000. பர்ச்சேசஸ் அதே மாதிரி போட்டே வாங்க. மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் 24,000 நீங்க. ரா மெட்டீரியல்ஸ் டிரான்ஸ்போர்ட் டு மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட். பத்மா இது நீங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த ஒரு சென்டென்ஸை மட்டும் யோசிச்சுட்டு நீங்க இப்ப சொல்லுவீங்களா? இங்க பாருங்க. ரா மெட்டீரியல்ஸ் டிரான்ஸ்பர் டு மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட். டிரான்ஸ்பர் டு மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட் 1,20,000 கொடுத்திருக்கான். நீங்க சொல்லுங்க. இப்போ இதுல யார் ரிசீவர் யார் சென்டர்? அப்ப யார் ரிசீவர்?
பிரில்லியன்ட். யார் சென்டர்? ஆ. அப்போ மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட் தானே ரிசீவர். அப்போ மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்க்கு அது பர்ச்சேசஸா, சேல்ஸா? ஆ, பர்ச்சேஸ் தான. பர்ச்சேசஸ் அவ்வளவுதான். மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்க்கு பர்ச்சேசஸ். ரா மெட்டீரியலுக்கு சேல். இன்டர்னலி தோ இட் ஹேப்பன்ஸ் இன்டர்னலி for the purpose of no understanding whether it's going to be a credit in trading or a debit in trading உங்களுக்கு நான் இந்த கொஸ்டின் கேக்குறேன். சோ மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு இது பர்ச்சேசஸ் தானே. அப்ப மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்ல இந்த 1,20,000 பர்ச்சேசஸ்ல வரணுமா, சேல்ஸ்ல வரணுமா? வெரி குட். இங்க பாருங்க, மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட் டெபிட் சைடுல டூ பர்ச்சேசஸ் 1,20,000. அதான் டிரான்ஸ்ஃபர்ஸ் ரிசீவ் ஃப்ரம் ஆரம் இது. இந்த சென்டென்ஸ் எப்பவுமே கொஞ்சம் குழப்பம். ஐயோ எதுல இது போடணும்ட்டு. அதுக்காக ஐ எம் ஆஸ்கிங் யூ கொஸ்டின்ஸ் அண்ட் கெட்டிங் ஆன்சர்ஸ் ஃப்ரம் யூ. அவ்வளவுதான். ஓகே. அதே மாதிரி ரா மெட்டீரியலுக்கு இது சேல்ஸா பர்ச்சேசஸா? சேல்ஸ் மாதிரியே பர்ச்சேசஸ் மாதிரியா? இல்ல 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 இல்ல. இங்க திரும்பவே குடுக்கல பத்மா. இங்க திரும்ப குடுக்கறதோ எதுவுமே கிடையாது. ரா மெட்டீரியல் தான் இன்சார்ஜா இருக்காங்க எல்லா ரா மெட்டீரியலுக்கும். மேனுஃபேக்சரிங் வந்து ரா மெட்டீரியல்ல இருந்து திங்ஸ் எல்லாம் வாங்கி அவங்க டிபார்ட்மெண்ட்ல வச்சு பினிஷ் ப்ராடக்ட் பண்றாங்க. இங்க எதுவுமே ரிட்டர்ன்லாம் பண்ணல. இன்டர்னலா டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. Though it is an internal transfer, it has to be treated for a specific department as an individual purchases or a sales. அதனால தான் transfer and purchases நீங்க போடாம transfer and போட்டுருக்காங்க. எப்ப purchases போடுவாங்க தெரியுமா? Only when an external party is going to get your raw material, you will name it as purchases. But when your internal department purchases னா அதுக்கு transfers அப்படின்னு போடுவாங்க. பட் நீங்க ட்ரீட்மெண்ட் யோசிக்கும் போது இந்த மாதிரி லேமன் லாங்குவேஜ் யோசிச்சுட்டு நீங்க போடணும். புரியுதா? இப்ப இது ரெண்டும் புரியுதா பத்மா? இங்க 1,20,000 பர்ச்சேசஸ் ஆகும். இங்க 1,20,000 சேல்ஸா இருக்கும். இது பெர்ஃபெக்ட்டா பத்மா? குட். மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் எங்க போடணும்? ஆனா நீங்க கரெக்ட்டா இந்த மாதிரி நீங்களே செல்ஃப் கொஸ்டின் பண்ணி, ஓகே இதுக்கு இங்க பர்ச்சேசஸ், இதுக்கு சேல்ஸ் நீங்களே செல்ஃப் கொஸ்டின் பண்ணிக்கணும். நிறைய டைம் ட்ரை டு டூ செல்ஃப் கொஸ்டினிங். ஓகே. when you see any type of question, அந்த கொஸ்டின் உங்களுக்கு புதுசாவே இருக்கலாம் ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ல. செல்ஃப் கொஸ்டின் பண்ணி இப்படி நீங்க லேமன் லாங்குவேஜ்ல சிம்பிள் ஹைப்போதெட்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸா கொடுத்தீங்கன்னா யூல் கெட் தி ஆன்சர்ஸ். ஓகேவா? உங்களுக்கு ஐசிடபிள்யூ இன்டர்லாம் ரொம்ப ஈஸி பத்மா உங்களோட இன்டெலிஜென்ஸ்க்கு. ஐ எம் டெல்லிங் யூ. நான் வந்து பெருசா வந்து உங்களை வந்து இதெல்லாம் பண்ணல. நான் வந்து இங்க ஒரு பெருசா உங்களை ஹைப் பண்றதோ உங்களை ஓவர் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுக்காகவோ நான் சொல்லல. ஐ எம் டெல்லிங் த ஃபேக்ட். ஓகே. ஜோக்ஸ் அப்ராட், இதுதான் ரியாலிட்டி. சோ உங்களோட இன்டெலிஜென்ஸ் பிளஸ் யுவர் கன்சிஸ்டன்சி எடுத்துட்டு வந்தீங்கன்னா நீங்க சூப்பரா கிளியர் பண்ணிடுவீங்க. யூ ஆர் வெரி 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 a potential candidate for a காஸ்ட் அக்கவுண்டன்ட். ஓகே. வந்து உங்களுக்குள்ளேயே எப்பவுமே நீங்க வந்து the ஜோக்கா ஃபீல் பண்ணாதீங்க. இட் இஸ் a very serious point I want to emphasize. ஓகே. உங்களுக்கு யூ ஹேவ் humpty level of intelligence to understand things in a very easy way. ஸோ அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கு. மெட்டீரியலைஸ் இட், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். குட். வெரி குட் பத்மா, வெரி குட். நெக்ஸ்ட் க்ளோசிங் ஸ்டாக் 80,000 and 24,000. சரியா? இப்ப ட்ரேடிங் கதை முடிஞ்சிருச்சு பத்மா. பத்மா சும்மா ஒரு ஒரு சும்மா அப்படி ரஃபா போட்டு பாக்குறீங்களா பத்மா? ட்ரேடிங் மட்டும் ரஃபா சும்மா அப்படியே ரா மெட்டீரியல் 1 lakh நீங்க ஒரு ஃபார்மேட்லாம் போட வேணாம். இப்ப யூ நோ த ஃபார்மேட்ல ஓப்பனிங் ஸ்டாக் பர்ச்சேசஸ் அப்புறம் டிரான்ஸ்ஃபர்ஸ் மேனுவல் லெஃப்ட்ல வரும். எக்ஸாக்ட்லி. கரெக்ட். அத மட்டும் சும்மா ரஃப்பா போட்டு பாருங்க. யூ கெட் திஸ் நம்பரா பாருங்க. கிராஸ் ப்ராஃபிட் 1,60 and 34,000. இந்த மாதிரி இப்படி கொடுப்பானா முக்கியமா
இந்த மாரி டிரான்ஸ்ஃபர்ஸ் கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகும் பத்மா. எனக்கு தெரிஞ்சு ட்ரேடிங்க பொறுத்தவரைக்கும் பத்மா ட்ரேடிங்ல கோல், வாட்டர்ன்னு கேட்பான் பத்மா. டூ டைரக்ட், டூ கோல், டூ வாட்டர், டூ ஆக்ட்ராய், டூ இன்டைரக்ட் டாக்ஸஸ்லாம் கேட்பான். அதெல்லாம் ட்ரேடிங்ல தான் வரும். நோட் பண்ணிக்கிறீங்களா ஃபார்மேட்ல? இல்ல நான் இங்க போடுறேன் இருங்க பத்மா. நீங்க சம் போடுங்க நான் இங்க போடுறேன். ஆ, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் include octroi, coal, water, indirect tax. Indirect taxes, coal, water, indirect taxes, forming part of trading account. அதாவது இங்க பாருங்க. இப்ப நான் சொன்ன பாயிண்ட் எல்லாம் நீங்க வந்து ரெக்கார்டிங்ல இருக்கும். ஓகேவா? நீங்க வந்து அந்தந்த சாப்டர் ஓபன் பண்ணும்போது அந்தந்த ரெக்கார்டிங் ஒரு வாட்டி எப்படி கோ த்ரூ பண்ணிடுவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த அதோட ஃப்ளோ வந்து குயிக்கா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவீங்க. ஒன்ஸ் ஃப்ளோ உங்களுக்கு மைண்ட்ல வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், சம்ஸ் கிடுகிடுன்னு போட ஆரம்பிச்சிருவீங்க. அதாவது டோன்ட் எக்ஸ்பெக்ட் யுவர் சம் டு பி கரெக்ட். எக்ஸ்பெக்ட் யுவர் செல்ஃப் டு பி ரியலிஸ்டிக். ரியலிஸ்டிக்கா நம்மளால சம் போட முடியுதா? பேலன்ஸ் ஷீட் டேலி ஆனோன்னு அவசியம் இல்ல பத்மா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? பட் the way you take it forward, the with the no accounting standards, எக்ஸ்பென்சஸ்லாம் டெபிட் சைடுல இருக்கணும். இன்கம்ஸ்லாம் வந்து கிரெடிட் சைடுல இருக்கணும். அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க எப்படி how do you take it forward? How do you give no how do you give a realistic answer? Those matters a lot. புரியுதா? எனக்கு பேலன்ஸ் ஷீட் டேலியே ஆகல. அவங்க ஆன்சரோட இந்த மேட்ச் ஆகல. இதெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கவே கூடாது. யூ ஹேவ் டு கோ ஆன் அ உங்களோட ஓன் தாட் ப்ராசஸ்ல கிளியரா இருக்கணும். சரியா பத்மா? Mm. There will be scenarios which might demotivate you, but you have to be very strong in the flow or the understanding which you have, and you have to put it everything in writing clearly. இந்த மாதிரி அசம்ஷன்ல நான் இது பண்ணினேன், இந்த சம் அப்ரோச் பண்ணேன், இந்த சென்டென்ஸை வந்து இது இப்படி நான் பார்த்தேன் அப்படின்றதுல you have to take it forward in the paper. ஒரே சம்முக்கு 25 விதமான ஆன்சர் இருக்கும் சிஎம்ஏ பேப்பருக்கு. சரியா? அந்த 25 விதமான ஆன்சர்ஸ்க்கும் there will be a proper justifications. Now you will be awarded marks. Awesome. வருதா பத்மா? 1,60,000. போடுங்க போடுங்க போடுங்க. ம்.
இது இது வந்துட்டா பத்மா இது ரெண்டும் 34,160. இது இது இதெல்லாம் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதெல்லாம் P&L ஓட இம்பாக்ட். அதாவது கிரெடிட் சைடுல உங்களுக்கு ஜாஸ்தி வருது, டெபிட் சைடுல கம்மி வருதுன்னா, கிரெடிட் சைடுல இருந்து டெபிட் சைட மைனஸ் பண்ணிக்கணும். டெபிட் சைடு ஜாஸ்தி வருது, கிரெடிட் சைடு கம்மி வருதுன்னா, டெபிட் சைடு டோட்டல இருந்து மைனஸ் பண்ணிக்கணும். அதுதான். டாலி எப்படி வேணாலும் ஆகும் பத்மா. சம்டைம் கிராஸ் லாஸ் கூட வரலாம். நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேனா? ம். ஓகே, ஓகே. நீங்க இதுல அப்படியே உல்டாவா பண்ணலாம் பத்மா, ட்ரேடிங் அக்கவுண்ட்ல. ட்ரேடிங் P&L அப்படியே அந்த உல்டா மெக்கானிசம். சூப்பர். பத்மா, அப்ப அதே மாரி P&L பாருங்க பத்மா. அவங்க என்ன சொல்றாங்க? செல்லிங் எக்ஸ்பென்சஸ் 1600, 800 குடுத்துட்டாங்க. அப்படியே போட்டுக்கோங்க. காஸ்ட் ஆஃப் த இந்த சென்டென்ஸ். ஆ இப்ப இன்சூரன்ஸ் பிரீமியம் 1600 குடுத்துருக்காங்க பத்மா. இது ரெண்டுத்தையும் 5000 இதையும் சேல்ஸ் ரேஷியோல பிரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சேல்ஸ் ரேஷியோனா 88:18ல பிரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்ப இந்த சென்டென்ஸ் விட்டுருங்களேன். இப்ப இந்த சென்டென்ஸ் மட்டும் படிங்க பார்க்கலாம். சேரும். ம். ஆ. அதாவது இந்த மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற க்ளோசிங் ஸ்டாக் இருக்குல்ல, இந்த ரூ. 24,000ல 25% தான் மேனுஃபேக்சரிங்கா, 75% ரா மெட்டீரியலாம். அந்த காம்போசிஷனா. அப்போ இந்த ப்ரிசீடிங் இயர்ல ரா மெட்டீரியல் வந்து கிராஸ் ப்ராஃபிட் வந்து 10%. இப்ப இங்க இந்த அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் இம்பாக்ட் குடுக்கணும் பத்மா. ஓகேவா? இந்த அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் இம்பாக்ட்க்கு தான் இங்க ஸ்டாக் ரிசர்வ் கால்குலேஷன்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணுவோம் நம்ப. அத எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே பத்மா, இந்த பார்ட் ஆஃப் இட் இருக்குல்ல பத்மா, அந்த மேனுஃபேக்சரிங்க்கு இந்த டோட்டல் மேனுஃபேக்சரிங் சாரி ரா மெட்டீரியல்ஸ்க்கு இருக்குல்ல பத்மா, ரா மெட்டீரியல் பிளஸ் டிரான்ஸ்ஃபர் ரெண்டும் சேர்த்தா வந்து உங்களுக்கு 10 லேக்ஸ் வரும். ஓகேவா? ரெண்டுமே சேல்ஸ் தான். அதுல உங்களோட கிராஸ் ப்ராஃபிட் நீங்க என்னன்னு பார்க்கணும். கிராஸ் ப்ராஃபிட் பை சேல்ஸ் பிளஸ் டிரான்ஸ்ஃபர் இன்டூ 100. கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அது எவ்வளோ? கிராஸ் ப்ராஃபிட் வந்து 1,60,000 டிவைட் பை ரெண்டும் சேர்த்தா ஒரு 10 லேக்ஸ் கிடைக்கும். விச் இஸ் வந்து 16%. இப்ப இவன் என்ன சொல்றான்னா, இந்த ரூ. 24,000ல கிட்டத்தட்ட 75% ரா மெட்டீரியல்ல இருந்துன்னு சொல்றான் பத்மா. ஓகே. 24,000த்துல 18,000 ரா மெட்டீரியல். அப்ப அந்த 18,000 ரா மெட்டீரியல்னா, அந்த 18,000த்துல 16% 2,880 இருக்குல்ல பத்மா இங்க. இது வந்து ஒன் காம்போனன்ட் ஆஃப் ஸ்டாக் ரிசர்வ்.
ஓகேவா? அப்புறம் அதே மாதிரி இந்த ரிமைனிங் வந்து ஒரு ஒரு நிமிஷம் பாருங்க. இது வந்து 2080. இப்போ இதே வந்து நம்ம ஒரு ஃபார்மேட் நான் உங்களுக்கு குடுத்தேன் தெரியுமா? பத்மா அன்ரியலைஸ்டுக்கு வந்து ஹேஸ் டு பி அட்ஜஸ்டட் ஆன் த க்ளோசிங் ஸ்டாக் ஆஸ் வெல் அஸ் ஆன் த ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் இயர்ன்னு சொன்னேன்ல. மேனுஃபேக்சரிங்கோட ஓப்பனிங் ஸ்டாக் எடுத்துக்கோங்க 20,000. அதுலயும் நம்ம வந்து 75% கால்குலேட் பண்ணோம். அப்போ 15,000. 15,000ல 10% எவ்வளோ? 1,500. அப்ப இதையும் மைனஸ் பண்ணாதான் அது நெட் ஸ்டாக் ரிசர்வ். நம்ம பிரான்ச்ல ஒரு சினாரியோ பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? க்ளோசிங் ஸ்டாக் ஓடதுக்கு அப்படியே ஸ்டாக் ரிசர்வ் கால்குலேட் பண்ற மாரி பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஆ அதே கான்செப்ட். ஆனா அந்த கரெக்ட். இங்க டிபார்ட்மெண்டல் அக்கவுண்டிங்ல என்னன்னா, ஓப்பனிங் ஸ்டாக் ஓடதையும் எடுத்துக்கணும். ஓகே. வாட் எவர் இஸ் இன்க்ளூடட் இன் தி ஓப்பனிங் ஸ்டாக். பட் மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட் ஓடது தான். க்ளோசிங் ஸ்டாக் ஓடதையும் இன்க்ளூட் பண்ணி, அதுக்கு நான் வந்து அந்த எவ்வளோ 75% ரேஷியோ பண்ணி, அதோட மைனஸ் பண்ணி பண்றது தான் ஸ்டாக் ரிசர்வ். இது வரைக்கும் நீங்க போட்டுருவீங்க பத்மா. அதாவது நெட் ப்ராஃபிட் வரைக்கும் கண்டுபிடிச்சிருவீங்களா? இந்த நெட் ப்ராஃபிட்க்கு அப்புறம் ஜெனரல் பி&எல் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுவோம். பை டிபார்ட்மெண்டல் ப்ராஃபிட் லாஸ் அக்கவுண்ட் 1,52,922 பண்ணிப்பீங்க. கரெக்ட்டா? வெறும்ன ரா மெட்டீரியல் மட்டும் எடுத்துக்கோங்க. சரியா? இங்க ஸ்டாக் ரிசர்வ் இந்த 1,380 நீங்க காமிச்சீங்கன்னா, ரிமைனிங் இருக்குல்ல பத்மா, இதுதான் 1,83,000. அதாவது இது ஒரு கம்பெனி இது ரா மெட்டீரியல் ஓடது, மேனுஃபேக்சரிங் ஓடது. பட் ஒரு கம்பெனிக்குன்னு நீங்க எடுக்கும்போது என்ன பண்ணுவீங்க? ரா மெட்டீரியலோட ப்ராஃபிட் அந்த நான் ஃபார்மேட் சொன்னேனே. ஜெனரல் பி&எல் ஆஃப் ரா மெட்டீரியல் plus general P&L of manufacturing minus stock reserve will give you the total profit. இந்த பாயிண்ட் பத்மா காமிக்கிறேன் உங்களுக்கு. அதோ இது இல்ல. அதாவது நம்ம புக் எப்படின்னா உருது மாதிரி. ப்ராஃபிட்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் எக்ஸ் பிளஸ் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஒய் மைனஸ் அன்ரியலைஸ் ப்ராஃபிட். இந்த கான்செப்ட் தான் பத்மா நம்ம இங்க பாக்குறோம். ரெண்டு ப்ராஃபிட்டையும் எடுத்துக்கிறோம் பத்மா, கட் பண்ணிக்கிறோம். அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்டோட ஸ்டாக் ரிசர்வ் மைனஸ் பண்ணி நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கும். இது இது திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணவா உங்களுக்கு? கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோட ஃபார்முலா கிராஸ் ப்ராஃபிட் பை சேல்ஸ் இன்டூ 100. அப்போ என்னோட ரா மெட்டீரியலோட கிராஸ் ப்ராஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 16%. அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அவன் என்ன சொல்றான்? மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட் குள்ள இருக்கிற ஸ்டாக் ரா மெட்டீரியலோட டிபார்ட்மெண்ட்ல என்ன வந்த 75% ஸ்டாக்ன்றான். அப்போ 18,000 க்ளோசிங் ஸ்டாக் அதுக்கான 75% எடுத்துட்டு அதோட அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட். அப்புறம் ஓப்பனிங் ஸ்டாக் அதுல 75% எடுத்துக்கணும். அதுல போன வருஷத்தோட கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ எவ்வளோ? 10% கொடுத்துருக்கானே. அதை ஃபேக்டரிங் பண்ணீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் மைனஸ் பண்றதா 1,380. நான் இங்க ஒர்க்கிங் போட்டிருக்கேன் பத்மாதா. அதான் பத்மா இதோட கான்செப்ட். ஸோ ஸ்டெப் 1 calculate the gross profit ratio for the current year. ஸ்டெப் 2 calculate அந்த க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் இருக்குல்ல, வாட் எவர் இது அதுல அதுல வந்து 75% கால்குலேட் பண்ணும். அதாவது இதுல இந்த பார்ட் பத்மா, இந்த மேனுஃபேக்சரிங் குள்ள இருக்கிற ரா மெட்டீரியல் ஷேர் அதுக்குள்ள இருக்கிற இப்ப தெரியுதா பத்மா? இந்த 24,000 க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் த மேனுஃபேக்சரிங் இருக்குல்ல, அதுதான் எடுத்துக்கணும் பத்மா. ஓகே. அதுக்குள்ள இருக்கிற 75% நம்ம வெளியில எடுத்துறோம். அப்புறம் அதுல வந்து கிராஸ் ப்ராஃபிட் அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட் கால்குலேட் பண்றோம். போன வருஷத்தோட ஓப்பனிங் ஸ்டாக்கோட அதே மாதிரி ரா மெட்டீரியல் இது இந்த டிபார்ட்மெண்ட் 20,000 மேனுஃபேக்சரிங். அதுல வந்து 75% கால்குலேட் பண்ணி அதுல 10%. ஸோ இதுக்குமான டிஃபரன்ஸ் தான் இந்த 1,380. அதே இது மைனஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் தி ப்ராஃபிட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். அவ்வளவுதான் பத்மா. இல்ல பத்மா, ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் 2,880 மைனஸ் 1,500 1,380 அதான் இது. ஓகேவா பத்மா? இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 3 இல்ல. அதுதான் வந்து டோட்டல் ப்ராஃபிட். உங்களுக்கு டோட்டல் நெட் ப்ராஃபிட் இதுதான்.
ஓகேவா? சோ நான் இங்க இங்க உங்களுக்கு போட்டிருக்கேன். என்னெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. சோ சாலரீஸ் வந்து சேல்ஸ் ரேஷியோல ஸ்ப்ளிட் பண்ணணும். இன்சூரன்ஸ் சேல்ஸ் ரேஷியோல ஸ்ப்ளிட் பண்ணணும். கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ ஃபார்முலா போட்டிருக்கேன். அப்புறம் இப்ப 75% ஆஃப் தி ரா மெட்டீரியல்லாம் என்ன கால்குலேஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்க ஒர்க் பண்ணியிருக்கேன் பத்மா. இந்த 2880க்கு இங்க ஒர்க்கிங். சோ நல்லா பாத்துக்கோங்க. ஸ்டெப் 1 வந்து உங்களுக்கும் டைம் ஆயிடுச்சு. 3 போகுது. ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் 1 வந்து ட்ரேடிங் அக்கவுண்ட் பத்மா. ஓகேவா? அப்புறம் அதுல வந்து நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது அந்த டிரான்ஸ்வர்ஸ் இம்பாக்ட் கரெக்டா கேர்ஃபுல்லா பண்ணிட்டு இருங்க. ஸ்டெப் நம்பர் 2 வந்து P&L ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்போர்ஷன்மெண்ட். எதுக்கு எது பேசிஸ் பண்ணி, ரெண்ட்டுக்கு எது பேசிஸ் பண்ணி. ஓகே. ஸ்டெப் நம்பர் 4 வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட். ஸோ அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்டுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ ஆஃப் ரா மெட்டீரியல் டிபார்ட்மெண்ட். அப்புறம் ஃபைண்ட் 75% ஆஃப் த மேனுஃபேக்சரிங் க்ளோசிங் ஸ்டாக்கு. ஓகேவா? அப்ளை அந்த அந்த மேனுஃபேக்சரிங் போர்ஷன் இருக்கிறது இல்லையா, க்ளோசிங் ஸ்டாக், அது இன்டு கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. ஓகே. அப்புறம் அடுத்தது வந்து ஃபைண்ட் அதே 75% ஆஃப் தி மேனுஃபேக்சரிங் ஓப்பனிங் ஸ்டாக். அதே மாதிரி அப்ளை மேனுஃபேக்சரிங் க்ளோசிங் ஸ்டாக் இன்டு லாஸ்ட் இயர் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ 10%. Check the difference. Find the difference between opening and closing. That will give you the stock reserve. That will give you stock reserve. அப்புறம் நம்ம ஃபார்முலா என்ன? டோட்டல் net profit of the organization is equal to net profit of one department, raw material, plus net profit of manufacturing minus adjustment for stock reserve. அவ்வளவுதான் பத்மா. பத்மா, this is a 14 marks question. Repeated 14 marks question. பாத்துக்கோங்க. இந்த சம் போட்டிங், இந்த ரெண்டு சம் போட்டிங்கன்னா பத்மா, மத்த எல்லா சம்மே அதே மாதிரி தான் பத்மா. இல்லஸ்ட்ரேஷன் 16, 17, 18 எல்லாமே அதே மாதிரி தான். இந்த ரெண்டு சம் தான், அதான் சொல்றேன். these two sums are the representative of rest of the sums. ஒரே ஒரு சம் இருக்கு பத்மா. ஓகேவா? இந்த ஸ்டாக் ஷார்டேஜ்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் ஸ்டாக். இல்ல 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 அது வந்து நான் உங்களுக்கு இந்த பிராண்ட் ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் கடைசியா சொல்லித்தரேன். சால்ட் கேஸ்லாம் வேணாம், விட்டுருங்க. சால்ட் கேஸ் இப்ப பார்க்கவே பார்க்காதீங்க, விட்டுருங்க. இந்த ஆமா ஸ்பார்ஸ் இல்லஸ்ட்ரேஷன் 20 மட்டும் விட்டுருங்க. மத்ததெல்லாம் அதே மாதிரி ஃபார்மேட் தான். ஓகேவா? அதே மாதிரி இதுலயும் உங்களுக்கு இந்த கான்செப்ட் டிராவல் ஆகும். 1/3 ஆன் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 1/4 ஆன் சேல்ஸ். 100 ரூபாய் ப்ராஃபிட், 100 ரூபாய் காஸ்ட், 40 ரூபாய் ப்ராஃபிட், செல்லிங் பிரைஸ் 140 ரூபானா 40/100 ஆன் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 40/140 ஆன் சேல்ஸ். இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணியும் இங்க சம் வருது. ஆனா அது நீங்க கிராக் அவுட் பண்ணிடலாம் ஈஸியா. ஒருவேளை அதுல டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? சோ எல்லா சம்ஸும் இதுல ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன் பத்மா. 17 சிமிலர் சம்ஸ் தான் பத்மா. யூனிக்கா இருக்காது உங்களுக்கு. அப்படியே உங்களுக்கு யூனிக்கா நீங்க ஃபீல் பண்ணீங்க, எல்லாமே இந்த ஹோம்வொர்க்கா தான் கொடுத்துருக்கேன், பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். 20 மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க, சரியா? 20ல வந்து ஏதோ 2, 3 கிளாரிபிகேஷன்ஸ் இருக்கு, அதனால ஹோல்ட் பண்ணிக்கோங்க. பட் மத்ததெல்லாம் நீங்க முடிச்சிடலாம். ஓகேவா பத்மா? பத்மா, இன்னைக்கு எனி பார்ட் ஆஃப் த டே நீங்க ஏதாவது ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க பத்மா, அந்த டைம் நான் வரேன். ம், எனக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. எனி பார்ட்